ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு கடக ராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுது ராசி அதிபதி 12ல் மறையிறார், 3ல் கேது உட்கார்ந்துருக்கிறார், 8ல் சனீஸ்வரன் இருக்கக்கூடிய நிலையில் செவ்வாயும் சேர்ந்து போய் அமருகின்றார். அதே போல் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா ராகு புதன் சுக்கிரனோட உட்கார்ந்துருக்காங்க. 10ல் சூரியனும் குருவும் இருக்கிறாங்க. இந்த நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் இந்த வருட கிரகங்கள் அங்கேயே இருக்கும். குருவை தவிர குரு மட்டுமே பார்த்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறதுனால உங்களுக்கு 10லேருந்து 11 லாபஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான லாபங்களை பெறக்கூடிய வருஷமாக அமைய போகிறது. இது மட்டும் இல்லைங்க, ராசி அதிபதி 12ல் போய் மறையும் பொழுது இந்த நிலை அப்படின்றது வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு இருக்கட்டும், இல்லை திருமணமாகி வெளிநாடு போக முடியாமல் இங்கேயே இருந்துகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் இருந்தாலும் சரி, அது இந்த வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதனால் உங்களுடைய முயற்சியை நீங்கள் அதிகப்படுத்துங்க. ஏன் அப்படின்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் ஆனவர் உங்களுக்கு அதிக உழைப்புகளை தரக்கூடிய நிலையில் இருக்கார். 7ரை சனீஸ்வரனை கூட கடந்து போயிடலாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அஷ்டம சனீஸ்வரனை கடக்கிறது அப்படின்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு இடம்தான் அது. அதனால் இந்த சனீஸ்வரன் ஆனவர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்புகளை போடுறீங்களோ அதற்கான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர். அதனால் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்க, உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பாக வெளிநாட்டிற்கு செல்ல முடியும். மாணவர்களும் படிப்பு விஷயத்தில் அதிகமான முயற்சிகளை போட்டிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் மாறக்கூடிய நிலை இருக்குது. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் ஆனவர் 9ல் போயிட்டு உச்ச பங்கம் ஆயிடுறார். அப்போ இது உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய படிப்பில் மட்டும் அதிகமான கவனம் செலுத்துங்க. வம்பு வழக்குகள் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால இந்த ஒரு வருஷம் அமைதியாக இருங்க. உங்களுடைய லாபத்தை பாருங்கள், உங்களுடைய செலவுகளை பாருங்கள், உங்களுடைய தொழிலை பாருங்கள். இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வேலை இடத்துல கூட உங்களுடைய வேலையை மட்டும் கவனம் செலுத்தி பாருங்கள். ஏன்னா வேலை உங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்குங்க, அதில் டவுட்டே கிடையாது. வேலை ஸ்தானத்திற்குரிய குரு என்ன பண்ணுறாருன்னா 11ல் வர்றதுனால நல்ல நிலையிலையும் உட்கார்றதுனால உங்களுக்கு வேலை பற்றிய பயம் வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் வேணால் கிடைக்குமே ஒழிய விரும்பத்தகாத செயல்கள் நிகழாது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வருஷமாக இருக்கும். நோ கமெண்ட்ஸ் ஏரியாக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா மட்டுமே இது நல்ல வருஷமாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலையானது உருவாகும். ஸோ உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடிக்கு இந்த வருஷம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வருஷமாகத்தான் இருக்க போகிறது. மற்றவங்கள மாதிரி உங்களுக்கு இந்த பலன் இப்படி இருக்குமோ அந்த பலன் அப்படி இருக்குமோன்ற நிலையெல்லாம் இல்லாமல் நிறைய நற்பலன்கள் நடக்கக்கூடிய வருஷமாகத்தான் இது இருக்க போகிறது. உங்களுடைய உடைமைகளில் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். இந்த வருடம் மிக சிறப்பான வருடமாக உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வருஷத்தினுடைய சிறப்பை இன்னும் அதிகரிக்க நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா திருப்பதிக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. அதே மாதிரி சந்திரன் ஸ்தலத்துக்கும் போயிட்டு வாங்க. சந்திரன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் எல்லா இடத்துக்குமே நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தை நீங்கள் ரொம்ப ஈஸியாக நல்ல முறையில் கிராஸ் பண்ணிட்டு வரலாம். இதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். இது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.